அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் யாவரும் சுகத்தோடும் நலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் இருக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இப்பொழுதும் நம்மளோட வேத புஸ்தகத்தில் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில் 18வது வசனம், சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது என்று அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ சிலுவை குறித்து நம்ம பேசுகிற பொழுது, சிலுவையில் இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டார், அவர் ரத்தம் சிந்தினார், இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். அவரை ஏற்றுக்கொள்ளுகிற யாவரும் பரலோக ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவர்கள். நம்ம பாவ உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக நம்ம இருக்கும். இந்த உபதேசத்தை, இந்த சிலுவையின் உபதேசத்தை நம்ம யார்கிட்ட சொன்னோம்னா அவங்களுக்கு நமக்கு பைத்தியமாக இருக்கும். இவங்க என்ன பைத்தியக்கார பசங்க, பைத்தியம் போல் பேசுகிறாங்க, எப்போ பார்த்தாலும் இதாகிலும் பேசிகிட்டு இருக்காங்க, இயேசுவை பற்றி பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லி பைத்தியக்காரர்கள் அப்படின்னு நம்மளை அவங்க சொல்லுவாங்க. ரட்சிக்கப்படுகிற நமக்கும் அது தேவ பலனாய் இருக்கிறது. அவங்களுக்கு அது அறியவில்லை, அறியாமல் இருக்கிறார்கள். ஏசப்பா சொல்கிறாங்கள, என்னுடைய ஆடுகள் என்னுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. அப்போது அந்த உபதேசத்திற்கு என்ன பண்ணணும்? செவி கொடுக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவங்க ரட்சிக்கப்படுவாங்க, நாளைக்கு கிறிஸ்தவர்கள் கூட இருப்பாங்க. ஆனால் நம்ம பைத்தியம் என்று சொல்கிறவங்க கெட்டு போகிறாங்க. சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு, சிலுவையின் உபதேசத்தை யார் ஏற்றுக்கொள்ளலையோ அவருடைய வாழ்க்கையில் கெட்டு போவார்கள் அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. ஏனென்றால் அந்த ஆத்மா என்ன பண்ணுது? நம்ம சரீரத்தில் இருக்கிற ஆத்மாவுக்கு மரணமே இல்லைங்க. இந்த பூமியின் வாழ்க்கை முடிந்து அந்த ஆத்மாவுக்கு இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது, அது பரலோக வாழ்க்கை. அதனால் அந்த ஆத்மா கெட்டு போகக்கூடாது, அந்த ஆத்மாவுக்கு பரலோக வாழ்வு கிடைக்கணும். அதை தான் சொல்லுது சிலுவை. அப்போ அவங்க கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது. இதை கேட்கிற யாவரும் அவர்கள் கெட்டு போகாதபடிக்கு சிலுவையை பற்றிய உபதேசத்தை ஏற்றுக்கொண்டு பிரியத்தோடு அதை ஏற்றுக்கொள்கிற பொழுது அவர்களுக்கு தேவ பலனாய் இருக்கும். ஏன்னா அவங்க ரட்சிக்கப்படுகிற இருதயத்தை உடையவர்களாய் அவங்க மாற்றப்பட்டு விட்டாங்கன்னா தேவ பலன் அவர்களுக்கு வரும். சமாதானம், சந்தோஷம், நிம்மதி அவர்களுக்கும் கிடைக்கும். இந்த பூமியில் வாழ்கிறவர்கள் அவங்க சமாதானம் பெற்று வாழலாம். ஆமென். அல்லேலூயா.